ஒரு கிராமத்தில் ஊர் மக்கள் எல்லாம் எதையோ எதிர்பார்த்துன்னு காத்துன்னு இருக்காங்க. வரவங்களாம் அந்த வீட்டையே முறைச்சி பார்க்குறாங்க. அந்த வீடு கொஞ்சம் பணக்கார வீடாக இருக்கு. முயற்சி கேட்க யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். இந்த ஊர் மக்கள்லாம் எதுக்கு முறைச்சி பார்க்குறாங்கன்னா, எதுக்கு பார்த்துட்டு இருக்காங்களே, இது வேற ஒன்றத்துக்கு இல்லைங்க. அந்த வீட்டில் ஒரு ராக்காய் கிளிவின்னு இருக்கு. 101 வயசு, நிறைய சொத்து இருக்கு, நிலபுலங்கள்லாம் அதிகமாக இருக்கு. அவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டில் போயிட்டாங்க. அவங்க பேர பசங்க கொள்ளு பேர வரைக்கும் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு வயசு 101. ஏன் உயிர் போகாம இருக்குதுன்னா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ராக்காய் கேள்வி, ஆத்தா உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு ஆத்தா, சொல்லு ஆத்தா, நாங்களும் உன்னை கஷ்டப்படுறத பார்க்க முடியல, சொல்லுங்க ஆத்தா, சொல்லுங்க ஆத்தான்னு அந்த ராக்காளி கல்வி சொல்ல ஆரம்பிக்குது. சொல்றேன் கண்ணுங்களா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நம்ம கோயில்ல திருவிழா நடந்தது. ஆமா, மாரியம்மன் கோயில்ல திருவிழா, ஊரே களை கட்டும். அந்த திருவிழாவில் நடந்த ஒரு சம்பவம் தான் என் மனசை போட்டு உறுத்துது. அந்த சம்பவத்தை நான் சொல்லணும்னு நான் துடிக்கிறேன். இனிமேல சொல்லாம இருக்கவும் முடியல. நான் சொல்றேன், கேளுங்க என் மக்கா. எங்க ஊர் ரொம்ப அழகான ஊர். அந்த ஊர்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தது. அந்த கோயில் திருவிழா நடக்க போற நேரத்துல தான் மலக்கிராமம் கூடி வர அம்மன் திருவிழா, உரிமையடி சத்தம் கேட்க ஊரே கொண்டாடுது. வேப்பிலை காத்தாட சக்தி வந்து ஆடுது. மஞ்சள் குங்குமம் போல மனசெல்லாம் மகிழுது. ஆத்தா உன் அருள் கிடைக்க எல்லாரும் பாடுறோம். ஆத்தா உன் அருள் கிடைக்க எல்லாரும் பாடுறோம். ஓம் சக்தி பராசக்தி எங்கள் மாரியம்மா, ஓம் சக்தி பராசக்தி எங்கள் மாரியம்மா. திருவிழா நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி சாமிக்கு கும்பம் வைப்பாங்க. அந்த கும்பசோரை எடுத்துட்டு காட்டுல இருக்கிற காட்டு கோயில்களை போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க. அப்படித்தான் அன்னைக்கும் வைக்க போனாங்க. அப்போ நான் பார்த்த காட்சி, காலங்கள் தோறும் ஆடும் எங்க காளி, பிரபஞ்சமே நடுங்கும் என் பேரு சொன்னா உன் நெஞ்சுக்குள்ள புகுந்து ஆடுவேன் கண்ணா. தீப்பொறி பறக்கும் என் பார்வையில, சக்தி எல்லாம் அடங்கும் என் காலடியில. ஆக்ரோஷ தாண்டவம் இது, அண்டமே அதிரும் சத்தம், ரத்தத்தை குடிக்கும் என் நாக்கு. பயம் நான் என்னன்னு காட்டுறேன் பாரு, சத்ரு சம்ஹாரம் என் வேலை. நான் தான் இந்த உலகிற்கே மூளை. காளி மா காளி, வெற்றி உனக்கே காளி. நான் பார்த்தத சாமி பார்த்துட்டாங்க. கோவமா, ஏ பெண்ணே ஏன் இங்க வந்தன்னு கேட்டாங்க. நான் மாடு கட்ட ஒத்துக்குச்சு, அதை தேடி வந்தம்மா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு. அவங்க, சரி இங்க பார்த்ததை யாருக்கிட்டே சொல்லாத, அப்படி நீ சொன்னா அடுத்த நிமிஷமே நீ செத்து போயிடுவ என்று சொன்னார்கள். நானும் சரிம்மான, நீ வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவ, இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லாதன்னு ட்டாங்க. நானும் அதே மாதிரி நான் யார்கிட்டையும் சொல்லலை. இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லி முடிக்கும் போது ராக்காயி கிழவி இறந்துடுறாங்க. இந்த கதையை எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு யாரோ சொன்னாங்க. இப்படி நிறைய கதைகள் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.